ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி கேரட் வச்சு ஹல்வா செய்யலாம். நல்லா டேஸ்டான சட்டுன்னு செஞ்செடுக்கலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ காஞ்ச திராட்சை, முந்திரி ரெண்டுமே சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் பெரிய சைஸு கேரட் எடுத்துருக்கிறேன். நான் நல்லா சீவி வச்சு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யிலே நல்லா வதங்கி வரட்டும் கேரட்டு. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கேரட் கொஞ்சமாக வதங்கிருச்சு. இப்போ ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சர்க்கரை கேரட்டில் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ பால் பவுடர் சேர்த்திக்கலாம். 5 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்திருக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மேலாகவே பால் சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் பால் சேர்த்து வைக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. அந்த பாலில் கேரட் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு பாருங்கள். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை ரெண்டுமே சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், கேரட் ஹல்வா ரெடி ஆயிருச்சு பாருங்கள். ஹெல்த்தியான கேரட் ஹல்வா எல்லாருமே செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டான கேரட் ஹல்வா எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.